அம்பேத்கர், பெரியார்லாம் கொள்கை தலைவர்னு சொல்லியிருக்கீங்களே தவிர, அவங்க சொன்னதா ஒரு விஷயமாவது ஒரு மேடையிலயாவது பேசியிருக்காரு. இந்த மாரி அம்பேத்கர் இப்படி சொல்லியிருக்காருங்க, பெரியார் அப்படி சொல்லியிருக்காரு. இப்ப திமுகவுடைய மேடைகள்ல வந்து 100ல வந்து 100 பேருமே வந்து கொள்கையா பேச மாட்டாங்கனாலும், ஒரு 10 பேர் 20 பேராவது பகுத்தறிவு, சுயமரியாதை, சமூக நீதி, மொழி போராட்டம்னா என்ன? ஏன் வந்து அண்ணா வந்து வடக்கு வாழ்கிறதுன்னு சொன்னாரு? மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் எப்படி வந்தது? பாபர் மசூதி இடிப்பு ஏன் நடந்தது? இப்படி ஏதாவது ஒரு வரலாற்று சம்பவங்கள பத்தி யாராவது ஒருத்தங்க பேசுவாங்க. இந்த மேடையில வந்து யாராவது ஒருத்தராவது அப்படி ஏதாவது பேசுறாங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. திமுகவை திட்டுறது அப்படிங்கிறத தாண்டி வேற எதுவுமே இல்ல. அது மட்டும் தான் எங்களுடைய கொள்கை அப்படின்னா, அதுக்கு அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கே. எம்ஜிஆர் அதிமுகவை ஆதரிச்சு ஆரம்பிச்ச காலத்திலேருந்து திமுக எதிர்ப்பு, கலைஞர் எதிர்ப்பு மட்டும்தான் அவங்களுடைய கொள்கை. வேற எந்த கொள்கையுமே இல்ல. அவங்களும் அப்படி பெருசா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது இல்ல. எங்களிடம் வந்து மிகப்பெரிய கொள்கை இருக்கிறது அப்படிலாம் சொன்னதில்ல. ரொம்ப எதார்த்தமா எடப்பாடி பழனிசாமிட்ட இந்த மாதிரி ஆரியம், திராவிடம் இதெல்லாம் பத்தி ஆளுநர் பேசுறாங்கன்னா, அதெல்லாம் பெரிய பெரிய படிச்சவன்ட்ட கிடையாது. எனக்கு ஆரியமும் தெரியாது, திராவிடமும் தெரியாதுன்ட்டு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போவோம் அப்படி வந்து. அதனால வந்து அதுக்கு ஒரு கட்சி ஏற்கனவே அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறப்ப, இவர் எதுக்கு புதுசா இந்த கட்சி ஆரம்பிச்சு இவரு ஏன் திமுகவை திட்டணும்? அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஆனா உண்மையிலே வந்து அந்த அவரை நம்பி வந்திருக்கக்கூடியவர்கள் தான் மிகப்பெரிய பாவம் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப பரிதாபத்துக்குரியவர்கள். ஆனா அந்த மயக்கம் கொஞ்ச நாளைக்கு இருந்து அதுக்கப்புறம் அவங்க தெளிவார்கள் என்று நம்புவோம். அது வரைக்கும் அவங்க வந்து கண்டிப்பா ஒரு ஆச்சரியக்குறியாவும், கேள்விக்குறியாவும் தான் இருப்பாங்க. இப்படி எல்லாம ஒரு மக்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆச்சரியக்குறியாவும், இவங்கெல்லாம் எப்ப திருந்துவாங்க என்கிற கேள்விக்குறியாகவும் இவர்கள் இருப்பார்கள். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கிறது.